ஒரு நாள் நன்றியுள்ள விலங்குகளுக்கு நன்றி சொன்ன ஒரு நாள் தான் அந்த மாட்டுப் பொங்கல். இந்த பண்டிகையில் நமக்கே தெரியாத ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மாட்டுப் பொங்கல் அப்படின்றது மாடுகளுக்கு வெறும் மாலை போட்டு பொங்கல் வச்சு வணங்குற நாள் மட்டும் இல்லை. இதுக்கு பின்னாடி 1000 வருஷம் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 1000 வருஷம் ரகசியத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் மாட்டுப் பொங்கலை உங்கள் கண்கள் வேறு விதமாக தான் பார்க்க போகுது. இத்தனை வருடமும் நிகழ்ந்த மாட்டுப் பொங்கலுக்கும் இனிமேல் நீங்கள் மாட்டுப் பொங்கலை பார்க்குற கண்ணோட்டமும் வேறு விதமாக இருக்கும். உழவுக்கு துணையாய் நிற்கும் மாடுகளுக்கும் விவசாய உற்பத்தியில் பயன்படுற அனைத்து விலங்குகளுக்கும் பூஜிக்கிற ஒரே இனம் நம்ம தமிழினம் தான். இப்போ எப்படி வண்டி, வாகனம், காரு இதெல்லாம் இல்லாமல் இயங்க முடியாமல் இருக்குதோ, அதே போல் அந்த காலத்தில் பசு, எருது, காளை இதெல்லாம் இல்லாமல் யாரோட வாழ்க்கையும் இயங்கலை. ஒட்டுமொத்த கிராமத்தையும் இந்த நன்றியுள்ள ஜீவன்கள் தான் இயக்கி வந்துச்சு. மாட்டுப் பொங்கல் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் டே. இன்றைக்கி விவசாயத்தை நாம் ஒரு தொழில்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோட உழைப்பாளிகள் தான் மாடுகள், எருதுகள், காளைகள். மாடுகள் இல்லாமல் விவசாயமே இல்லை. உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். டிராக்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை யார் உழுதா? மாடுகள் தானே. உழவனின் நண்பன் மண்புழு. தன் உடலை வருத்தி உழுவதற்கு உறுதுணையாய் இருந்த தாயை விடவும் மேன்மை பொருதிய மாடுகளும் எருதுகளும் இன்றைக்குமே நாம் வணங்கி நிற்கக்கூடிய தெய்வம். முன்னாடியே சொல்லியிருக்காரு வள்ளுவரையா. தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுது வாழ்கிறவங்க தான் வாழ்கிறவங்க, மற்றவங்கெல்லாம் அரிசிக்காகவும் பருப்புக்காகவும் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மைதானே? கோடி கோடியாக சம்பளம் வாங்கினாலும் ஆன்லைனில் அரிசி விற்றாலும் கூட உழுது கொடுக்கறது யாரு? நம்ம உழவன் தானே. அந்த காலத்தில் இயற்கைக்கு இயந்திரமெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் இயற்கைக்கு எந்திரமாய் செயல்பட்டது இந்த மாடுகளும் எருதுகளும் காளைகளும். இன்னும் கிராமப்புறங்களில் மாடுகளும் எருதுகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ டிராக்டர்லாம் கூட டீசல் சிக்கனம் காரணமாக மேலால் உழுதுட்டு போயிடுது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் எருதுகள் நல்லா ஆழமாக உழுது ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாம் சாப்பிட ஆரோக்கியமாக கொடுத்துச்சு. இது மாதிரி ரசாயன உணவு இல்லைங்க. அந்த காலத்தில் மாடு ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் நிலத்தை தான் உழும். டீசல் இல்லை, புகை இல்லை, இயற்கை மாசும் இல்லை. இதுதான் தமிழன் முதன்முறையாக கண்டுபிடிச்ச கிரீன் டெக்னாலஜி. சூப்பராக இருக்குல்ல. நிம்மதியான மூச்சு, நிம்மதியான காற்று. இது போதுமையா அப்படின்னும் இருக்க முடியலை. அவசர உலகம், அவசர தேவை. என்ன செய்வது? மாட்டுப் பொங்கல் ஒரு நன்றி சொல்லும் விழாவாக மட்டும் இல்லை, கலாச்சார வழிபாடாக மட்டும் இல்லை, இது ஒரு ஆன்மீக பண்டிகைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பார்த்துருக்கீங்களா? நந்தி இல்லாமல் சிவன் இல்லை. ஒவ்வொரு கற்பகிரகம் முன்னாடியும் கண்டிப்பாக நந்தி இருக்கும். மாடு அகங்காரத்தை குறைக்கும், பொறுமையை உருவாக்கி தரும். அதனால தான் மாட்டுக்கு முன்னாடி கடவுள் கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுச்சாணம் நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு இயற்கை உரம் மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் கிருமிநாசினி. கொரோனா காலத்தில் நம்மெல்லாம் எவ்வளவு பேசணும், ஆனால் இந்த மாட்டுச்சாணத்தில் எவ்வளவு கிருமிகளை கொல்லும் சக்தி இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் உணர்ந்து பார்த்துருப்போம். அழகாய் வீட்டு வாசலுக்கு சாணம் தெளித்து அதில் ஒரு அத்திப்பூ கோலமிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச சாணி பிள்ளையார் வச்சு மஞ்சள் பூ பூசணி அருகிலே ஒரு விளக்கு. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? பிரமிப்பாக இருக்குல்ல. கடவுளுக்கு சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டுச்சாணத்தில் கடவுளை உருவாக்கியவன் நம்ம தமிழன் என்று நினைக்கும் போது பெருமிதப்படாமல் எப்படி இருக்க முடியும்? சாணம் தெளிக்கிற வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சு காணப்படும். இதுக்கெல்லாம் இப்போ எங்கெங்க நேரம்? எல்லாமே காங்கிரீட் வீடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? சின்ன இடம் இருந்தால் கூட பரவாயில்லை, சாணம் தெளியுங்க. என்ன, அதை தாண்டி தான் நம்ம வீட்டு வாசல் தாண்டி தான் கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சிக்கும். அதை தடுத்துடலாம் இல்லையா? வருமுன்னே காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நோய் வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சுன்னு சொல்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே மாட்டுச்சாணம் உங்கள் வீட்டு வாசலில் தெளித்து ஒரு கோலமிட்டு இந்த மாட்டுப்பொங்கலை தொடங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எருது அப்படிங்கிறது தமிழரோட மரபு. எருதை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு சமானம். இன்னுமே கிராமப்புற ஏரியாக்கள்லாம்
எருது மாடு வளர்க்குற பழக்கம் இருக்குது. அதே போல் பூஜையிட்டு நல்ல அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்க ஒரு குழந்தைய போல். ஒருவேளை அந்த எருது உழவ போகலை அப்படின்னா கூட, வயசாகிடுச்சு இறந்து போகுது அப்படின்னா கூட, ஒரு மனிதனுக்கு இறந்து போனால் என்னென்ன காரியங்கள் நடக்குமோ எல்லாமே நடத்தி அந்த எருதை அடக்கம் செய்யும் வழக்கமும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எவ்வளவு துக்கம் இருக்கும் ஒரு வீட்டில் மனிதனை இழந்தால் அதே துக்கத்தை அனுசரிக்கிறது இந்த கிராமப்புறம். நகர்ப்புறத்துலேயும் இப்போ எல்லாம் மாடு வளர்க்க தொடங்கிட்டாங்க. வேறு வழி இல்லையே. தாயின் அன்பை போலவே தூய்மையான பால் வேணும் இல்லையா? கெமிக்கல் பவுடர்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும்? எருதுக்கு பாசம் வைப்பாங்க, பேர் கொடுப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோவமே படக்கூடாது. உலகமே வியக்கும் தமிழர் கலாச்சாரம். உலகமெல்லாம் அனிமல் டேன்னு கொண்டாடுது. ஆனால் அந்த நாள் வியாபாரமாக இருக்கும். மாட்டு பொங்கல் ஒன்று தான் நன்றி சொல்ல நாளாக இருக்குது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நன்றி சொல்லிட்டு மாலையிட்டு அழகாய் பொட்டுட்டு, ஏன் அழகான கொம்புகள் மாடுகளுக்கு இருக்கும் வேளையில் ஒரு உடையை அணிந்து, அதாவது வேட்டியை கொம்பில் கட்டி விடுவாங்க, துண்டை கொம்பில் கட்டி விடுவாங்க. அந்த மாடுகளோட இரு பாதம் தொட்டு வணங்கி அவனோட நன்றியே சொல்லுவாங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல் ஒரு கலாச்சார விழாவாக இருக்குதோ இல்லையோ, ஒரு செல்ஃபிக்காக வேணும் அப்படின்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டுப்பொங்கல் ஒரு திருவிழா மட்டும் இல்லை, அது மனிதனும் இயற்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் எனலாம். அந்த காலத்திலே அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்குங்க. அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றினா தான் நம்மளோட எதிர்காலம் காப்பாற்றப்படும். எதிர்காலத்தில் உணவு வேணும் இல்லையா? உழவு செய்யும் மாட்டை காப்போம், உழவை போற்றி வணங்குவோம். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். ஏமா உழவு உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர் ஒரு சப்போர்ட்டாக கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்கே டாக்டரா இன்ஜினியரா யார் இருந்தாலும் எவ்வளவு பணங்கள் சம்பாதிச்சாலும் இப்போ எல்லாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் உழவு பக்கம் திரும்புகிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னோட மனம் நெகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், தை திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.